சிக்கன் கிரேவி இந்த மாதிரி ஈஸியாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். சோம்பு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கணும். ஒரு கப் அளவுக்கு நல்லா பொடிசான இருக்குன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம் வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனது 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடணும். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி விடணும். நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் நல்லா சிக்கனை வதக்கிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். அடுத்ததாக 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கும். நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடணும். நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போனதும் மல்லி இலை சேர்த்து இறக்கிடணும்.